கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனிய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நம்மளோடு ஒரு ஆழமான ரகசியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். நேற்றைய தினத்திலும் ஜெபத்தில் ஆரம்பிங்க என்று பேசினார், விண்ணப்பம் பண்ணுங்க என்று பேசினார், வேண்டுதல்கள் பண்ணுங்க என்று பேசினார், ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்கள் என்று பேசினார். தேவஜனங்களே, இதெல்லாம் ஆண்டுடைய இருதய விருப்பமாக இருக்கிறது. 2000 வருடம் ஆய்விட்டது. ஆண்டுடைய புஸ்தகங்கள் வார்த்தைகள் எழுதப்பட்டு, ஆனாலும் ஆண்டுடைய இருதய விருப்பத்தை இப்பொழுது நம்மளால் புரிய முடிகிறதுக்கு காரணம் நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னும் 2000 வருடம் ஆனாலும் வசனம் மாறாது, அவருடைய இருதய விருப்பம் மாறாது. எல்லா காலங்கள்லையும் துயரங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். நம்ம அப்படிப்பட்ட உபத்திரம் உள்ள ஒரு உலகத்தில் தான் வாழுகிறோம். தேவ ஜனங்கள் அடிக்கடி மறந்து போகிறது என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவுடன் உபத்திரம் இல்லாமல் போய்விடும் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு கள்ள உபதேசம். ரட்சிக்கப்பட்டவுடன் எல்லா பாடும் மாறிவிடும் என்று நினைக்கிறார்கள். இல்லை தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். அவருடைய ரகசியம் என்ன? எப்படி உலகத்தை ஜெயிக்க? இந்த போராட்டம் உள்ள பூமியில் ஒரு பஞ்சம் வந்தால் நம்ம பாதிக்கப்படுவோம், ஒரு சுனாமி வந்தால் நம்ம பாதிக்கப்படுவோம், ஒரு கொரோனா வந்தால் நம்ம பாதிக்கப்படுவோம், ஒரு யுத்தம் வந்தால் தேசமெல்லாம் வெளிநாட்டில் போக முடியல, உள்நாட்டுக்கு வர முடியல, சரக்குகள் வர முடியல, ஏகப்பட்ட போராட்டம். கொரோனாவினால் உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர்? தேவ ஜனங்களே, கிறிஸ்தவர்களுக்கு கொரோனா வராது என்று வேதம் சொல்லவில்லை. எல்லா உபத்திரவம் வரலாம். யோபுக்கு எவ்வளவு நிந்தனைகள் வந்தது. எந்த உபத்திரவத்திலும் அவருடைய அன்பை விட்டு நாம் பிரியாமல் வாழ நம்மளை பழக்குவிக்க என்ன செய்ய வேதம் அழகாக சொல்லித் தருகிறது. இந்த உபத்திரவத்தில் நாம் பாதுகாக்கப்பட என்ன செய்ய வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்தை கவனமாக பாருங்கள். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? வேண்டுதல் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இதை தான் நாம் செய்ய வேண்டும். சொல்லப்போனால் உள்ளடக்கமாக சொன்னால் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஒரு தனி ஜெபமும் ஒரு சுயநல ஜெபமும் மட்டும் பண்ணிவிடாமல் பிறருக்காக ஜெபிக்க கர்த்தர் அழைக்கிறார். முதல்ல உங்களுக்காக பண்ணணும். தேவ ஜனங்களே, செவரு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. இஃப் யூ வாண்ட் டு ட்ரா எ பிக்சர், யூ நீட் அ போர்டு பிஹைண்ட் த பிக்சர். எ பிக்சர் cannot appear, it doesn't manifest in air, it need a board, a black board or a white board. அப்போ உங்களுக்கு ஒரு வரைபடம் வரையணும்னா அங்கே ஒரு பலகை இருக்க வேண்டும், ஒரு செவுரு இருக்க வேண்டும். அப்போ தான் சித்திரம் வரைய முடியும். நிறைய பேர் காலைல எந்திரிச்சோன்னே பிறருக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டு சொல்கிறாரு, முதல்ல உங்களுக்காக பண்ணுங்க. வேதம் கூட அப்படி தான் சொல்லுது. உன் கண்ணில் உள்ள துரும்ப எடு, அப்போ தான் நீ பிறரை நேசிக்க முடியும். உன் கண்ணில் என்ன இருக்குதுன்னு பாரு, உத்தரம் இருக்குதா அதை எடு, துரும்பு இருக்குதா அதை எடு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணலாம். முதல்ல நீ குணம் அடை, அதுக்கப்புறம் நீ பிறரை குணம் அடைய வைக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல நம்ம ஆயத்தமாகணும். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவிய ஜெப வாழ்க்கையை உண்டாக்க வேண்டும். நம்ம ஆல்டர் ரெடியானவுடன் பிறருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவ ஜனங்களே, யோபு பிறருக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஜெபிக்கிற மனுஷன். He himself, he was a prayer man, praying man. அவருக்கு ஒரு ஜெப ஆவி கொடுக்கப்பட்டிருந்தது, ஜெப ஆவி உள்ள மனுஷன். அதனால் அவர் பிறருக்காக ஜெபம் எடுத்தார். முதல்ல நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறது ஒரு கம்பல்சரி. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள் தான். அதோட ஆண்டு இன்னொன்று இணைக்க சொல்லுகிறாரு, பிறருக்காக ஜெபிங்க. அப்படி ஜெபித்தால் என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவியம். எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க. எல்லா பக்தியோடு வாழ முடியும், நல்லொழுக்கத்தோடு வாழ முடியும், கலகம் இல்லாமல் வாழ முடியும், அமைதல் உள்ள ஜீவியம் பண்ண முடியும். இது எல்லாம் சேர்ந்த ஒரு வாழ்க்கை வாழணும். வெளிநாட்டில் பாருங்கள், சின்ன பிள்ளைகள் அப்பாவோடு போகும்பொழுது திடீர்னு திருடர்கள் கிட்னாப் பண்ணணும்னு நினைப்பாங்க, கையில் பெட்டியை தூக்கிட்டு போகணும்னு நினைப்பாங்க, கொண்டு வருகிற பணத்தை தூக்கணும்னு நினச்சி அப்பாவை சுட்டு கொண்டுட்டு பிள்ளைகளை மனைவியும் ரோட்டில் அனாதையாக விட்டுட்டு ப்ரீஃப் கேஸை வாங்கிட்டு ஓடுன திருடர்கள் உண்டு. நிறைய கமெண்ட்ஸில் நான் வாசித்துருக்கிறேன். நான் இப்படி திருடர்களால் என் அப்பா கொல்லப்பட்டாங்கன்னு எழுதப்பட்ட கமெண்ட் வாசித்துருக்கிறேன். இப்படி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். வெளிநாட்டில் துப்பாக்கி வச்சு இப்படி சுட்டுட்டு போயிடுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க, பிள்ளையை கடத்திட்டு போயிடுவாங்க. ரோட்டில் போகிற மனைவி
ஸ்லிம்மாக இருந்தால் போதும், டக்குன்னு காரில் பிடிச்சி கடத்திட்டு போயிடுவாங்க கிட்னாப் பண்ணி பாவம் பண்ணுறதுக்கு. இப்படிலாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மோசமான உலகத்தில் நீங்கள் பக்தியோடு வாழ முடியும், நல்லொழுக்கத்தோடு வாழ முடியும், கலங்கம் இல்லாமல் வாழ முடியும், அமைதலோடு ஜீவனம் பண்ண முடியும். எப்போ நீங்கள் ராஜாக்களுக்காக வேண்டுதல் பண்ணுங்க, அதிகாரமுள்ள யாவருக்காகவும் வேண்டுதல் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ப்ரைஸ் பண்ணுங்க, அவங்களுக்காக நன்றி செலுத்துங்க. கவர்மெண்ட்டில் சில ஸ்கீம் வரும், அது சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காம இருக்கும். நன்றி செலுத்துங்க, கிடைச்ச வரைக்கும் நல்லது. ஏதோ ஒரு ஏழை அதில் பிரோஜனப்பட்டுச்சுன்னா அது நல்லது, நமக்கு வராமல் இருக்கலாம், ஆனாலும் நன்றி செலுத்துங்க. தேவ ஜனங்களே, நமக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டி நன்றி செலுத்துங்க. அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபிங்க. அவங்க பிரார்த்தனை பண்ணக்கூடாது, பித்தலாட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வரி ஜெபிங்க. தேவ ஜனங்களே, நீங்கள் பண்ணுற ஒரு வரி எஃபெக்ட் உள்ளது. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் ரொம்ப பலனுள்ளதாக இருக்குது. நீங்கள் மனசில் ஒரு பாரத்தோடு ஆண்டவரை என் தேசம் நல்லா இருக்கட்டும்னு ஒரு கிறிஸ்தவன் ஜெபித்தால் அதுக்கு பவர் இருக்குது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அபிஷேகம் உள்ளது. நீங்கள் 1000 வார்த்தை பேசணும் இல்லை தேவஜனமே, தினமும் ஒரு வார்த்தை பேசுங்க. 365 நாள் ஆகும்போது 365 ஆசீர்வாத வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து பேசியிருக்கிறார். அப்போ நீங்கள் நினச்சா ஒரு நிமிஷம் பண்ண முடியாதா? தேவ மனுஷர் டேவிட் கணேசன் சொன்னார், ஒரு நிமிஷத்தில் உலகத்தில் உள்ள எல்லாருக்காக ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் லிட்ரலாக ஜெபித்து காண்பிச்சார். கண்களை மூடுங்கன்னு சொல்லி, ஆண்டவரே நான் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன், பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், என் தேசத்தில் உள்ள பார்லிமெண்ட் எல்லா காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், சின்ன சின்ன தலைவர்கள் பெரிய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன், என் தேசத்தினுடைய பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறேன், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறேன், கடல் படைக்காக ஜெபிக்கிறேன், காற்று படைக்காக ஜெபிக்கிறேன், ஏர்ஃபோர்ஸுக்காக ஜெபிக்கிறேன், எல்லா மாநிலங்களில் உள்ள ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறேன், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன், எங்கள் தேசம் மொத்தத்தையும் இயேசு ரத்தத்தினால பாதுகாக்க ஜெபிக்கிறேன். திருடு மாறட்டும், பாவங்கள் மாறட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், சபை உண்டாகட்டும், தேசத்தில் எல்லாம் சுவிசேஷர்கள் எழும்பட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேவ ஜனங்களே, இந்த ஜெபம் ஒரு நிமிஷத்துக்குள்ள தான் இருக்குது. இதை நீங்கள் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இருக்கிற இடத்துல போராட்டம் வரக்கூடாதுன்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். உங்கள் தெருவில் ஒரு மரம் விழுந்து ஒரு போஸ்ட் சரிஞ்சிட்டுனா, இல்லை ஒரு கார் இடித்து ஒரு போஸ்ட் சரிஞ்சிட்டுனா, அந்த நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் இருக்க போகிறது நீங்கள் தான். அப்போது உங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சில ஆட்களை அனுப்புவார். கரெக்டான எலக்ட்ரிஷியன்ஸ் வருவாங்க, அந்த மரம் சரீரத்தை பார்த்து டக்குன்னு அதை வெட்டி மாற்றுவாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகாமல் காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களை தான் அழைக்கிறார். நான் அதிகாலையில் எலும்பி ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்கிட்ட எலும்பி ஜெபின்னு சொன்னார். நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டது. கரெக்டாக 3:30 மணி இருக்கும். வீட்டுக்கு வெளியே மாடியில் ஏறி போய் என்ன சத்தம்னு பார்த்தா, ஒரு நபர் பைக்கிலிருந்து விழுந்து ரோட்டில் கிடக்கார். அப்போ நான் வேகமாக ஓடி என்னுடைய அப்பாவை கூப்பிட்டு போய் அவர் மேலே தண்ணியை தெளித்து அவரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் ரோட்டில் உள்ளவங்க எல்லாரும் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் கவனிக்காமல் இருந்திருந்தால் அந்த ரோட்டில் போன வாகனங்கள் அவரை ஏற்றி நசுக்கியிருக்கோம். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்க வச்சு வெளியே போய் பார்க்க வச்சு ஒரு உயிரை காப்பாற்றினார். தேவ ஜனங்களே, நம்ம பிறர்க்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம், நம்ம பிறரை காப்பாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறது நம்ம கடமை. நம்ம ஜெபித்தால் நம்ம தேசம் பாதுகாக்கப்படும். நீங்களும் சமாதானமுள்ள ஜீவியம் வாழ பண்ண முடியும். ஒருவேளை நான் ஜெபிக்கிறதுக்கு எழும்பி இருக்காமல் இருந்திருந்தால், ஆண்டவர் உணர்த்தும் போது எழும்பாமல் இருந்திருந்தால், அந்த ரோட்டில் போகிற எல்லாரும் கவனிக்காமல் போயிருப்பாங்க. அவர் நடு ரோட்டில் படுத்து கிடக்கார். பெரிய பெரிய வண்டி வருகிறது, எப்போ வேண்டுமானாலும் ஏற்றி நசுக்கிட்டு போயிருக்கும். மயங்கி கடந்திருக்கிறார். நான் போய் கீழே போய் இறங்கி அவங்கள காப்பாற்றுற வரைக்கும் 10 நிமிஷம் ஆகிவிட்டது. குறைஞ்சது 8 நிமிஷமாக தான் ஆகிருக்கும். முதல்ல சவுண்டு கேட்டு நாங்கள் ஏதோ ஒரு பொருள் விழுந்துட்டுன்னு தான் நினச்சோம். ரெண்டாவது தான் ஒரு சந்தேகம் வந்து மாடியில் போய் எட்டி பார்க்கும் பொழுது தான், ஐயோ ஒரு நபர் கீழே கிடக்கிறாங்களே. வேகமாக நாங்கள் வீட்டிலேருந்து இறங்கி கீழே போகிறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது, போகிறதுக்கு டைம் ஆச்சு. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு பெரிய வண்டி ஏற்றி இருந்துச்சுன்னா அந்த உயிர் போயிருக்கும். ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க சொல்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏதோ ஒருடைய தகப்பன், ஏதோ ஒரு நபருடைய கணவர் இன்னைக்கு மரித்திருப்பாங்க. ஆண்டவர் நம்மளை கொண்டு காப்பாற்றினார். தேவச்சனங்களே, we are the helping hands in this perishing world. This world is perishing. We need a burden upon the souls. நமக்கு ஆத்துமாக்கள் மேலே பாரம். நம்ம சந்தோஷமாக வாழணும்னா தேவ ஜனங்களை ஜெபித்தே ஆக வேண்டும். வாலிப பிள்ளைகளே, படித்து கொண்டு இருக்கிறவர்களே, வேலையில் இருக்கிறவர்களே, you should pray. That's our commitment. We must pray. ஜெபம் நம்முடைய கட்டாயம், நம்மளுடைய உயிர், நம்முடைய ஆகாரம். அதுக்காகவே நம்ம அழைக்கப்பட்டோம். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நாங்கள் சமாதானம் உள்ள ஜீவியம் பண்ணும்படி
பக்தியோடு நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, வாழ்க்கையை வாழும்படிக்கு, ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக நாங்கள் செபிக்க நீங்கள் எங்களை அழைக்கிறீரே. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக இது நன்மையும் பிரியவுமாய் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறீரே. நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம், உழைக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, இரவு நேரத்திலையும் ஆண்டோடைய சித்தமானால் நம்ம ப்ரைட் டைம் வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்டோர் வீடியோக்கள் போட கிருபை செய்தால் நாங்கள் வீடியோ போடுவோம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.